பிரைஸ் லார்ட். இந்த இரண்டாம் பாகத்துக்கு நம்ம போக போகிறோம். போன பார்ட்டில் வந்து நம்ம 3 பேட்டில்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப்பை பற்றி பார்த்தோம். இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஜெனிசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ் நம்ம பைபிளில் இருக்க சாப்டர்ஸ் பற்றி நமக்கு தெரியும். ஸோ ஆதி ஆகமத்தில் என்ன நடந்தது, யாத்திராகமத்தில் என்ன நடந்ததுன்னா லிபரேட்டட் பீப்புளை பற்றி படிக்கிறோம். அதாவது ஒரு தேசத்திலிருந்து அடிமையாக இருந்த ஜனங்கள் வந்து எப்படி விடுதலையாகி போனாங்கன்ற சரித்திரத்தை படிக்கிறோம். லெவிட்டிகஸ், லேவியராகமத்தில் என்ன படிக்கிறோன்னா ஹோலி பீப்புள், அதாவது கடவுள் கொடுத்த சட்டங்கள் திட்டங்கள் இது எல்லாத்தையும் கை கொண்டு ஒரு பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரு ஜனத்தை பற்றி நாம் பார்க்குறோம். சட்ட திட்டங்களை கடைபிடித்த ஜனங்கள். மூன்றாவது நம்பர்ஸ், ஃபைட்டிங் ஃபோர்ஸ். இங்கே தான் முக்கியமான விஷயமே. ஒரு ஃபைட்டிங் ஃபோர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ஒரு ஜனங்கள் வந்து ஒரு இராணுவமாக ஒரு சேனையாக அவங்க எப்படி மாறுறாங்க, எப்படி பரிணாமம் அடைகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த நம்பர்ஸில் வந்து நம்ம பார்க்குறோம், எண்ணாகமத்தில் பார்க்குறோம். அதே போல் ஒரு கிறிஸ்தவனை நம்ம மறக்கக்கூடாத மிக முக்கியமான காரியங்களை பற்றி நான் சொல்கிறேன். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ன்றதை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நிறைந்த வாழ்க்கை அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பேட்டில் அகெயின்ஸ்ட் த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஹெவன்லி ரியம். நமக்கு தெரியும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். தேர்டு வந்து வி ஆர் லிபரேட்டட் பை த கிராஸ். சிலுவையின் மூலமாக நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் மரணத்தின் மூலமாக நாம் விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம மறக்கவே கூடாது. நான்காவது வந்து வி ஹாவ் பீன் மேட் ஹோலி. நம்ம வந்து பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு மூலமாய் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஐந்தாவது வந்து பட் வி ஹாவ் பேட்டில் ஆன் அவர் ஹேண்ட்ஸ். இயேசு போராடினார் அந்த பூமியில். அதே போல் நமக்கும் ஒரு போராட்டம் உண்டு. ஒரு போராட்டத்தை கர்த்தர் நமக்கு கைகளில் கொடுத்துருக்கிறார் அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது. ஹவு டு பேட்டில், எப்படி நம்ம வந்து போராடணும், எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி முடிக்கிறேன். டேக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் காட். கடவுளிடத்திலிருந்து நாம் எப்பொழுதும் கட்டளைகளை பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் இந்த பேட்டில் ஜெயிக்க முடியும். அவர் வேதத்தை வாசிக்கும் போது கட்டளை கொடுப்பார். இது வழி இதுவே, இதில் நடவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு கட்டளை கொடுப்பார். அதை நம்ம பின்பற்றும் போது நாம் நிச்சயமாக இந்த பேட்டில் வெற்றி பெறுவோம். இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா ரைஸ் அப் குட் லீடர்ஷிப். ஒரு நல்ல தலைமைத்துவத்தை நம்ம உருவாக்கணும். நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கலாம், இதை பார்க்குறவங்க, இல்லைனா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஆனால் நம்ம கூட இருக்க அந்த கொலீக்ஸ் அவங்களெல்லாம் வந்து நம்ம எக்யூப் பண்ணணும். எப்படின்னா முதலாவது நம்ம எக்யூப் ஆகணும். அந்த விஷயத்துக்கு நம்ம எக்யூப் ஆனால் மற்றவங்க நம்ம எக்யூப் பண்ணுற அளவுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் நமக்கு இருக்கும். அதை வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். தேர்டு விஷயம் என்னென்னா எக்விப்பிங் ஈச் இண்டிவிஜுவல். ஒருத்தையும் நம்ம வந்து இந்த பேட்டிலுக்கு தகுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான இந்த பாயிண்ட்டை நம்ம எப்பொழுதும் ஞாபகம் வச்சுருப்போம். இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பேட்டில்ஸை நம்ம ஜெயிக்க முடியும்.